புஷ்பா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அவன் என்ன பிரச்சனை தெரியுமா? இத்தனை நாளா ஃபாரின்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவன நாங்க தான் வீட்டுல இருன்னு சொல்லியிருக்கோம். இந்த பாருமா, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீ தேவையில்லாம தலையிடாத. மாமா, நான் இப்ப என்ன தப்பா கேட்டுப்புட்டேன்? அவருக்கும் குடும்பம் குட்டின்னு ஆக போகுது. 4 காசு தனியா போய் சம்பாதிங்கன்னு தானே சொன்னேன். அது ஒரு தப்பா? தப்புதான். அத நீ சொல்லக்கூடாது. இதுக்கு மேலையும் நீ தப்பா ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தன்னா என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஞாபகம் வச்சு. பரவாயில்ல பிருந்தா, என்னதான் புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை இருந்தாலும் தப்புன்னு புருஷனுக்கு ஒண்ணுனா வந்து நிக்கிறியே, பெரிய சாமர்த்தியக்காரி தாண்டி. ஹலோ, என்ன பிருந்தாவை பார்த்தா உங்களுக்கு நக்கலா இருக்கா? இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் குழந்தைனாரே? என்கிட்ட தப்பா பேசினா அவ கேப்பா, அவகிட்ட தப்பா பேசினா நான் கேப்பேன். என்ன பிரச்சனை? பாருங்க மாமா, 2 நாள் நல்லவங்க மாதிரி பேசினாங்க, இப்ப மறுபடியும் எல்லாரையும் தப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் யாரையும் காயப்படுத்த வேண்டாம். பேசாம அவங்க வேலையை போய் பாருங்க, போங்க. புஷ்பா, கார்த்தி வேலைக்கு போறன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரு தனியா பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சும்மா உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. சரி வீரா, நான் இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில தானே சொன்னேன். நான் பேசினது தப்புனா எல்லாரும் சேர்ந்து என்ன மன்னிச்சிருங்க, சரியா? இப்படிதான் இருந்தா நமக்குள்ள எவ்வளவு மனஸ்தாபம் இருந்தாலும் நம்ம கிட்ட வம்புக்கு வந்தா நம்மள பத்தி தப்பா பேசினா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருந்து எதிர்த்து கேட்கணும். அந்த ஒத்துமை இருக்கிற வரைக்கும் தான் நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கும். மாமா, மாமா, என்னம்மா? இந்தாங்க கம்மங்குழு. வீட்ல தினமும் இட்லி பூரி பொங்கல் தானே சாப்பிடுறோம். அதான் வயிற்றுக்கு எதமா இருக்கணுமேனு நம்ம ஊர்ல செய்யற மாதிரி கம்மங்குழு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். குடிங்க மாமா, தொட்டுக்க கூட கருவாடு இருக்கு. இல்லம்மா, எனக்கு வேணாம், வயிறு ஃபுல்லா இருக்கு. என்ன மாமா, காலையில ஏதாவது சாப்பிட்டீங்களா என்ன? அது வெறும் வயிறோட தானே இருக்கீங்க. ஏன் நான் சமைச்சா சாப்பிடக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? சாப்பிடுங்க மாமா. நீங்க குடிச்சு மட்டும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னங்க? வாங்கிக்கோங்க. மாமா, எப்படி இருக்கு மாமா? நல்லா இருக்குமா. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சரி. வீரா, வீரா, ஐயோ ஒரு நிமிஷம் நில்ல. வீரா, இத பாரு. என்னது இது? கருப்பட்டி பணியாரம். உனக்கு ரொம்ப பிடிக்குமாமே, கேள்விப்பட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லையே. பிடிக்கலனாலும் சாப்பிட. வெள்ளத்துக்கு பதிலா கருப்பட்டி போட்டு செஞ்சிருக்கேன். செம்ம ருசியா இருக்கும். எங்க அம்மா எனக்கு அடிக்கடி செஞ்சு தருவாங்க. நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்னைக்காவது செய்யலான்னு பாக்குறேன். எனக்கு நேரம் தான் கிடைக்கவே மாட்டேங்குது. இந்தா எடுத்துக்கோ. குழந்தைனாரே, இந்தாங்க கருப்பட்டி பணியாரம், நீங்களும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கங்க குழந்தைனாரே, சூப்பரா இருக்கும். சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி சாப்பிடுங்க. ஐயோ, மாமாக்கு மாத்திரை கொடுக்கணும், மறந்தே போயிட்டேன். ஐயோ, நேத்து ஒரு மாதிரி நடந்துக்கிறா, இன்னைக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறா. என்னமோ தப்பா இருக்கு. என்ன மாமா, அத கூழ் குடிச்சிட்டீங்களே, அதுவே போதும்.
இனி மதியம் சாப்பிட்டுக்கலாம்ல, அதான் இந்தாங்க மாத்திரை போட்டுக்கோங்க. இந்தாங்க. மாமா, சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு வயசாயிடுச்சு, பிபி மாத்திரை எல்லாம் போடுறீங்க. டெய்லி கடைக்கு போகணும்னு என்ன இருக்கு? அதான் உங்க சின்ன மகன் இங்க இருக்காருல்ல, கார்த்தியும் இங்கதான் இருக்காரு. அவங்க கிட்ட சொல்லி கடையை பாத்துக்க சொல்லிட்டு நீங்க வீட்ல ரெஸ்ட் எடுக்கலாம்ல. அப்பப்போ போய் பாத்துக்கிட்டா பத்தாதா? ஒரு குடும்பத்தோட சொத்தே மூத்தவங்க தான் மாமா. நீங்க நல்லா இருந்தா தானே எங்களுக்கு எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும். குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்க முன்ன நின்னு சரி பண்ண முடியும். உங்க ஆரோக்கியம் தான் எங்களுக்கு முக்கியம் அம்மா. பணக்காசெல்லாம் அடுத்து. உடம்ப பாத்துக்கோங்க, கொஞ்சம் யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க. வீரா, இவளோட நடவடிக்கை எல்லாம் பார்த்து மயங்கிறாத. இவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மாறுற ஆள் கிடையாது. புலி மட்டும் இல்லை, பூனையும் பதுங்குதுன்னா சந்தர்ப்பம் பார்த்து பாயும். சரி, நீங்க மாத்திரை போடுங்க. ஆ.